எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி நம்ம ஷேர்காந்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி டிசம்பர் 17, 2025 என்ன நடக்க போகுது, ஸோ மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்கணும். இது ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அனாலிசிஸில் என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆஸ் பர் த ஓபிஎம் கேல்குலேட்டர். ஸோ இப்போது நமக்கு நேற்று எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனதுனால இன்றைக்கி வந்து ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25,941 நம்மளுடைய ஃப்யூச்சர் முடிஞ்சிருக்குது. 25,860 நம்மளுடைய ஸ்பாட் முடிஞ்சிருக்குது. ஸோ ப்ரீமியமும் பார்த்திங்கன்னா ஒரு 81 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ 81 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 81 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஒன்றும் இதோட மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்டோடைய கண்டிஷனை பொறுத்தவரை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எந்தெந்த ரேஞ்சிலலாம் நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு 25,860 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,941, 25,579. ஸோ இந்த வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து இது வந்து மேக்ஸிமம் ரேஞ்சில், அதாவது ஒரு மிட் ரேஞ்சில் இது ஒரு ரேஞ்சு. ஸோ இதை உடச்சா தான் ஃபர்தராக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். பட் இந்த ரேஞ்ச் வந்து 81 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால ஸோ 81 பாயிண்ட்ஸான ரேஞ்சு இது இருக்கலாம். இப்போ இதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு இந்த ரேஞ்சை நம்ம போனோம்னா ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ 860 அப்படிங்கிறதுலேருந்து 25,894, 25,825. ஸோ இந்த பாயிண்ட்டை ஷார்ட் ரேஞ்ச் இது. ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்சில் போனால் தான் மிட் ரேஞ்சுக்கு வந்து இது வந்து போகும். ஸோ இது வந்து மிட்டு, இது ஷார்ட்டு. இதை உடச்சிச்சின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதை உடச்சிச்சின்னா இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டோடைய இது. இதோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,860 எங்கே வரையும் போகலாம் அப்படின்னா 26,144 வரையும் போகலாம். அதே மாதிரி 25,717, 25,575. இது வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்சு நமக்கு கிடைக்கணும். கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சாக இன்றைக்கி இருக்கலாம். ஸோ மிட் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு, ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சு, இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம 25,000 இன்றைக்கி என்ன 25,850 கால் எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி 25,900 புட்டை எடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 25,850 கால் வந்து ஸோ 178.95க்கு மேலே போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு டார்கெட்டை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற டார்கெட் என்னவாக இருக்குன்னா ஒரு 34 பாயிண்ட் வரையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 34, இதுலேயே இதை உடச்சிச்சின்னா இது வந்து 34 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 25,900 புட்டு உடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142க்கு மேலே உடச்சிச்சின்னா இதோடைய 34 பாயிண்ட் இதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் நடக்க போகிற விஷயமே. ஸோ இது வந்து 142 உடச்சிச்சின்னா புட்டு 34 பாயிண்ட்டுக்கான டார்கெட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 25,750 கால் 178க்கு மேலே உடச்சிச்சின்னா 34 பாயிண்ட்டுக்கான டார்கெட் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது பேஸ்ட் ஆன்
என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டரை பேஸ் பண்ணி இது பண்ண ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். எப்படி இந்த மார்க்கெட்டு மூவ் ஆகுது, எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி பிசிஆர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிசிஆரோடைய ரேஞ்சை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பிசிஆர் வந்து லெஸ்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பியரிஸாக தான் காட்டிக்கிட்டு இருக்குது ப்ரீ மார்க்கெட்டில். பட்டு அடுத்த 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறது 9:30 வரையும் என்ன நடந்திருக்கோ அதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் வந்து இந்த பிசிஆரோடைய ரேஞ்சாக இருக்கும். ஸோ பிசிஆரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஓஐ செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓஐயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓஐயில் எந்த மாதிரி பில்டப் நடக்குது அதை பேஸ் பண்ணி இதை எடுத்து பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி ஐவி வந்து எப்படி மூவ் ஆகுது, ஐவி எப்படி மூவ் ஆகிருக்குது, அதே மாதிரி விக்ஸ் எப்படி மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து மார்க்கெட் இருக்கும். ஸோ பிசிஆர், ஐவி, விக்ஸு, ஓஐ, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டு நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இது பண்ணுறதுனால ஒரு கிராஸ் ஓவர் இண்டிகேட்டர் இஎம்ஐ கிராஸ் 20-50 போட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரியான மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஷார்ட் பில்டப் இதில் நடந்திருக்குது. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து புட் சைடு போகிறதுக்கு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லாங் பில்டப் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது மேலே போகிறதுக்கான, அதாவது புட்டை பை பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அங்கே வந்து காலை செல் பண்ணுறது தான் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கீழே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த ஆப்ஷன் செயினை பொறுத்த வரையும். அதே மாதிரி ஐவியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து பிசிஆர் வந்து 0.68 தான் இருக்குது. ஸோ ஐவி வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து 1.7 இன்றைக்கி இந்த கான்ட்ராக்டில் 23 டிசம்பர் கான்ட்ராக்டுக்கு வந்து ஒரு 1.75 இருக்குது ஐவியோட சேஞ்சஸ்ஸு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பில்டிங் சைடில் போகிறதுக்கான இருக்கும். அதேமாதிரி கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் ஏடிஎம் ஐவி பார்த்திங்கன்னா ஒரு 9% தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் பையனை வந்து 25,900 தான் மேக்ஸ் பையனும் வச்சுருக்கிறாங்க. இதில் தான் இழுபறியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.